மாற்கு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். இங்கே ஒரு மனிதனை காட்டி கொடுக்கப்படுகிறது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பிச்சைக்காரனாகவும் குருடனாகவும் வாழ்ந்த மனிதன். ஆனால் இந்த மனிதன் விடுதலை அடைய வாஞ்சித்து கொண்டிருந்த மனிதன். அந்த பார்வையற்ற நிலையிலிருந்து இந்த பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற இந்த தரித்திரம் பிடித்த இந்த வறுமையான இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த மனிதன், வாஞ்சியோடு காத்து கொண்டிருந்த மனிதன், அதற்கான வழிக்காக காத்து கொண்டிருந்த மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. என்னென்று சொன்னால், அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்த அந்த வழி அருகே இயேசு வருகிறார். அதை கேள்விப்பட்டதும் அந்த மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னா, நம்ம பார்க்க முடியும் 47ஆம் வசனத்தில், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அல்லேலூயா. ஆனாலும் அந்த மனிதனுக்கு தொடர்ந்து பாருங்க நேர பிரச்சனையை, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உபத்திரமோ, நெருக்கடியோ, கண்ணீரோ, கவலையோ, பிரச்சனையோ, சவால்களோ இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைய முடியும். விடுதலையை இயேசுவிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாம் இயேசுவை தேட வேண்டும், இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும், இயேசுவிடத்திலே உதவி கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி கேட்கும் பொழுது சில தடைகள் வரும். நாம் இயேசுவை தேடக்கூடாதபடி, இயேசுவை நோக்கி கூப்பிடக்கூடாதபடி, இயேசுவை பின்பற்றக்கூடாதபடி நமக்கு தடை வரும். ஆனாலும் இந்த மனிதனை போல முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று பார்க்கிறது போல, நாம் இன்னும் அதிகமாய் இயேசுவை தேடும் பொழுது, இன்னும் அதிகமாய் நாம் வழியிலே நடக்கும் பொழுது, இன்னும் அதிகமாக ஜெபத்தில் இருக்கும் பொழுது என்ன கிடைக்கும் என்று சொன்னால், விடுதலை கிடைக்கும். இந்த மனிதனுக்கு இந்த தரித்திரம் பிடித்த இந்த வாழ்க்கையிலிருந்து, இந்த பார்வையற்ற இந்த வாழ்க்கையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்தது போல, இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை ஆனாலும் விடுதலை கிடைக்கும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிகமாக இயேசுவை தேட வேண்டும். அல்லேலூயா.